ஹலோ. வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேசிக் கார்னர் ஸ்ட்ரீம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக கஸ்டமைஸாக நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து F5 அடித்து நம்ம வந்து மாற்றிக்க முடியும். அது நம்ம F5 அடித்தா நம்மளுக்கு வந்து கட்ட சீமாக காட்டணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு கார்னரோட வித்து லென்த் எவ்வளோ கஸ்டமைஸாக வேணுமோ நம்ம இங்கே கொடுக்கலாம். அதே மாதிரியும் இந்த சைடில் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ இப்போ 6 mm 5.5 mm மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இதை மூவ் பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆங்கிள் வேணுமோ, சாரி அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா டபுள் கிளிக் அடித்து லாக் ஆட்டோ ரிசீவ்ங்கிறத கண்டிப்பாக கிளிக் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு கஸ்டமைஸ் இது க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆங்கிள்லாம் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா F5 அடிக்கிறேன். F5 அடித்ததுக்கப்புறம் நார்மல் சீன் மோடுக்கு போகும். ஜஸ்ட் இங்கே டபுள் கிளிக் அடித்து நீங்கள் செட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து கேட்கும் உங்களுக்கு எந்த ஆங்கிள்லேருந்து எந்த ஆங்கிள் வரைக்கும் உங்களுக்கு செட் பண்ணணும்னு. ஜஸ்ட் இப்போ கொடுத்த உடனே பாருங்கள், உங்களுக்கு ஷோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கார்னர் வந்து கஸ்டமைஸாக இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த கஸ்டமைஸ் கார்னர் வந்து வேறு இடத்துல நம்ம வந்து மாற்றிக்க முடியும், ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் டபுள் கிளிக் அடிக்கணும். இந்த ஆட்டோ லாக் சீம்ங்கிறத காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இதை காப்பி பண்ணணும். 3 அடிக்கிறேன். காப்பி சீம் ஃபஸ்ட் பாயிண்ட்டை இந்த அப்படி கிளிக் பண்ணுறேன். இப்போ இது காப்பி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கார்னரை இங்கே நம்ம ஃப்ளிப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா சேம் கார்னர் எல்லா சைடும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த இதுலேயும் ஃபஸ்ட் பாயிண்ட்டை செகண்ட் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு அடுத்தடுத்த இது வந்து கரெக்ட் ஆகணும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம கார்னர் மாற்றினா கண்டிப்பாக மறுபடியும் காப்பி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் ஜஸ்ட் இதையும் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ எண்டர் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே இது நம்ம வேறு பேட்டர்னுக்கு நம்ம இதே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நியூ பீஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சீம் வந்து ஒரு 5 mm வருது, இல்லை 6 வருதுன்னா நம்ம அது என்ன அளவுக்குனாலும் நம்ம கற்றுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கிற சேம் தான் இங்கே நான் காப்பி பண்ண போகிறேன். அப்போ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணலாம். ஃபஸ்ட் பாயிண்ட்டை செகண்ட் பாயிண்ட்டை பேஸ்ட் காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ ஜஸ்ட் ஃபஸ்ட் பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் காப்பி ஆகிட்டே போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் சீன் அலவன்ஸ் நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி கார்னர்ஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.